கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. மதராஸ் உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் தமிழ்நாடு அரசை பார்த்து கள்ளுக்கு ஏன் தடை விதித்திருக்கின்றீர்கள் என கேட்டிருக்கின்றது. கள்ளில் என்ன சத்துக்கள் இருக்கின்றன, அதே நேரத்தில் அரசு தரப்பு விற்கும் டாஸ்மாக் மதுக்களிலும் இறக்குமதி மதுக்களிலும் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன, பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில் கள்ளுக்கு தடை இல்லாமல் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை எனவும் கேட்டிருக்கின்றது. இதற்கு விரைவில் பதிலளிக்க கேட்டிருக்கின்றது. உலக அளவில் 108 நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் உள்ளன. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. இந்த தடை 1/1/87 ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தடை தொடர்ந்து இருந்து வருகின்றது. இந்த தடை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது. 4 நாட்களுக்கு முன்பு ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொது வெளியில் ஒரு பனை தொழிலாளியினுடைய இருப்பிடத்துக்கு சென்று கள்ளிறக்க சொல்லி அதை பனை ஓலை கோட்டையில் வாங்கி கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து பருகியிருக்கின்றார். மேலும் அந்த பனை தொழிலாளிக்கு ஓய்வூதியமாக மாதம் 4000 ரூபாயையும் அறிவித்திருக்கின்றார். ஆக அண்டை மாநிலங்களில் தடை இல்லை. கள் இறக்குவதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் பருகுவதற்கும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் இத்தகைய தடை இருக்கின்றது. இந்த தடை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, உலகளாவிய நடைமுறைக்கும் மாறானது. ஆகவேதான் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இவ்வாறான கேள்வியை தமிழ்நாடு அரசிடம் கேட்டிருக்கின்றது. இப்போது புதிதாக ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கின்றது. மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையிலான இந்த அரசு கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறும். ஒரே அறிவிப்பு: பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இல்லவே இல்லை, ஏலம் கடையும் இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு அரசு நிறுத்தி கொண்டார். இன்றைக்கு பூமி பந்து சூடாகிக் கொண்டே வருகின்றது. கொதிநிலைக்கு செல்லும் ஒரு பேராபத்தையும் நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த நிலையில் உலக அளவில் கடின பானங்களுக்கு, பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, வோட்காவுக்கோ, சாராயத்துக்கோ பெரும் அளவில் வரவேற்பு இராது. கள் போன்ற இயற்கையான, தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட மென்பானங்களுக்குத்தான், சத்தான பானங்களுக்குத்தான் வரவேற்பு இருக்கும். ஆகவே உள்நாட்டிலும் உலக அளவிலும் எளிதாக இதை சந்தைப்படுத்த முடியும். பவுச்சுகளில், பாட்டல்களில், டின்களில், டப்பாக்களில், டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சு மேலை நாடுகளில், தலைநகரங்களில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமான தளங்களில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும், வருவாய் கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும். ஏன்னா பனைகளுக்கு இதுவரையில் யாராச்சும் நீர் பாய்ச்சிருக்காங்களா? இல்லை. ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கள் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும். என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்க முடியும். இந்த பூமி பந்து சூடாகி இருக்கக்கூடிய காலத்துல கல்லுக்கு பெரும் வரவேற்பு இருக்கும். இந்தியாவில் இன்னைக்கு 8 கோடி பனைமரங்கள் இருக்கு. அதுல 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆக தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மற்ற மாநிலங்களுக்கு இல்லை. ஆகவே தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும்.
இதைத்தான் நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கையாக வைக்கின்றோம். மேலும் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும். பீகார்ல 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது விலக்கை கொண்டு வந்தது. அங்கே அப்போது சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவணப்பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு குற்றங்களும் சாலை விபத்துக்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. மக்களுடைய வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தி கூடியிருக்கின்றது. அங்கும் கள்ள சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. நிவாரணம் கொடுத்தால் கள்ள சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு, மரணங்களை அது ஊக்குவித்ததாக அமையும் என சொல்லி மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் போல் வழங்கியது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு. அங்கே பீகாரில் அரசு மது விலக்கு நோக்கி இருக்கின்றது, தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தலைக்குனிவு. இந்த தலைக்குனிவை போக்கும் விதமாக பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்றோம். அப்படி வைத்தால் தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும். மேலும் நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் அந்த நாற்காலியிலே அமர்ந்திருக்க வேண்டும்? இறங்குங்கள். ஆளுமை உள்ளவர், கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை கொண்டவர் அந்த நாற்காலியில் அமரட்டும். இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? அடுத்து, எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாகு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தான கொண்டிருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு முதலமைச்சராகி உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாத்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளற்று போய் விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. ஆகவே தமிழ்நாடு அரசு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விலக்கு மற்றும் மது கொள்கையினை மாற்றி அமைக்க வேண்டும். இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள், ஆந்திராவுடைய முதலமைச்சர், பொது வெளியில கள்ள பருகினார். எந்த எதிர்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அவர் பிராந்திய விஸ்கிய பருகி இருந்தால் எவ்வளவு விமர்சனம் வந்திருக்கும். ஆக கள் உணவு என்பது உறுதியாகின்றது. உணவுக்கு ஏன் தடை? நீங்கள் சந்தைப்படுத்தக்கூடிய டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் தேவாமிர்தங்களா? கள்ளன்னு ஆழகால விஷமா? இல்ல கல்லை பற்றி சங்க இலக்கியங்கள்ல என்ன சொல்லுது? சங்க காலத்துல அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். ஔவையாரு அதிகமான கள்ள குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெரினே எமக்கியுமன்னே,
பெரியகள் பெருனே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணுமண்ணே. இது புறநானூற்று பதிவு. அதியமான் இறந்துடுறாரு. அவ்வை அந்த நடுகல்லுக்கு கள்ள படையலா வச்சு வழிபடுறாங்க. நடுகல் பீலி சூட்டி நாரரி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொல்லோ. இதுவும் புறநானூற்று பதிவு. பரம்பு நாட்டுக்கு தலைவன் பாரி. பாரி வள்ளல் அந்த பரம்பு மலைக்கு வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு, புரவலர்களுக்கு, இரவலர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாராம் வள்ளல் பாரி. அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊட்டிட்டு போகுமா. அந்த அளவு கல்லை வாரி வாரி வழங்குவாராம். ஆக திருக்குறளை பத்தி சொல்லுவாங்க. கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குதே, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. நியாயமானதுதான். அதே வள்ளுவர் கல் இனிதான்னு சொல்லியிருக்கார். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இயல் காமத்துக்குண்டு. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது. உண்டார்கன் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று. மேலும் வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று, சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல. ஒழுக்கம் சார்ந்த ஒன்று என்பது பரிந்துரைக்கக்கூடியது. இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி, நாட் மேண்டேட்டரி. நடைமுறைப்படுத்தி விட முடியாது. ஆனா சட்டம் என்ன சொல்லுது, அதுதான் நடைமுறைப்படுத்த முடியும். அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு தான் மதுவிலக்கு, மது கொள்கை மற்றும் போதைப் பொருளை பத்தி சொல்லுது. அது என்ன சொல்லுது? The state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the provision of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இதுக்கு என்ன பொருள்? இதன்படி கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. ஆக அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து ஏற்று புதிதாக அமைந்திருக்கும் இந்த அரசு கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். இதற்கு முன்பிருந்த முதல்வர்கள் எல்லாம் நாங்கள் சொன்னதை கேட்கவே இல்லை, காதுகளில் வாங்கிக் கொள்ளவே இல்லை, எங்களை முழுமையுமாக ஏமாற்றி விட்டார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை கோவையில் நடத்தினார். அந்த மாநாடு வளாகத்திற்குள் கள்ளை விற்பதாக முடிவு செய்தோம். பயந்து போய் முந்தைய நாள் எங்களை அழைத்தார். அழைத்து நாங்கள் சொன்னோம், ஐயா, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதர்னு சொல்லியிருக்காரு. ஆக உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. 108 நாடுகளில் பனை தென்னை மரங்கள் உள்ளன. எங்கும் கல் தடை இல்லை. எந்த மாநிலத்திலும் இல்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்கின்றது. ஆக தமிழ்நாட்டை ஆள்வோரு ஆட்சியில் அறிவில்லாதவரா என்று சொல் வரக்கூடாதுங்க ஐயா, கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குங்க ஐயா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு காலையில் அமைதியா, கள் முக்கியமானது, தேவையானது, கவனிக்கிறேன். இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னாரு. என்ன ஆதரவு தந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2008 1.25 மணி நேரம் பேசணும். உங்க கோரிக்கையில நியாயம் இருக்குது, எங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை, எதை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? அம்மா வர 2009 ஜனவரி 21 நாங்கள் கல்லறைக்கு சந்தைப்படுத்துவதா முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த அரசு அடக்குமுறையை மேற்கொண்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுக்கு பொறுமையா சொன்னாங்க, உங்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு. 2011 தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கள்ளுக்கு வைத்து இருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு தம்மா அறிவிச்சாங்க. என்னை பார்க்கணும்னு விரும்பியிருக்காங்க. அப்புறம் 2 முன்னாள் அமைச்சர்கள் PC ராமசாமி, துரை ராமசாமி 2 பேரும் என்னை அழைச்சிட்டு போனாங்க. ஈரோடு வாசவி கல்லூரி இந்த விளையாட்டு மைதானத்தில் ஹெலிகாப்டர்ல இறங்கினாங்க. அம்மா, பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் கள்ளுக்கு வைத்து இருக்கக்கூடிய தடையை நீக்குவோம்னு சொல்லியிருக்கீங்க. இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராக ஆவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தம்மா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. சாகும் வர அவங்கள பார்க்கல. EPS OPS வகைராக்கள் எங்களை கண்டு ஓடினவங்க தான். MK ஸ்டாலின் அவர்களும் ஓடினவங்க தான். இவங்க ஆட்சியில் எல்லாம் அசுமேத யாகங்கள் நடத்தணும். சென்னையில் கலைஞர் ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில், EPS OPS வகையர் ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில் அந்த யாக குதிரையை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் விட்டு தெற்கு போர்க் சாலை வரல கொண்டுகிட்டு போனோம்.
தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். கள் தடை நியாயமானது. இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை என நிரூபித்து விட்டால் கள்ளேகம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசையும் கொடுக்கும். அரசும் அரசியல் கட்சிகளும் இதில் பங்கேற்கலாம். ஒரு கட்சி வல்ல, அரசு தரப்பு வல்ல. எதற்கு உங்களுக்கு கட்சி, எதற்கு உங்களுக்கு ஆட்சி, எதற்கு கட்சியில் பொறுப்பு? சென்னை பிரகடனம் இல்லை என சொல்லி நிறைவு செய்தோம். இதுவரை யாரும் வரவில்லை. 8 கோடி மக்களுக்கும் கள்ளேகம் சவால் விட்டது. 8 கோடி மக்களில் யார் முன்வந்து கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் கள் தடை நியாயமானதே என நிரூபித்தால் 10 கோடி ரூபாய் பரிசு என அறிவிக்கப்பட்டது. யாரும் வரவில்லை. ஆக இதிலிருந்து என்ன தெரிகின்றது? 8 கோடி மக்கள் நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்றோம். நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகவே இருப்பார்கள். இதற்கு ஏற்ற உதாரணம் இந்த கள் தடை. ஆகவே எங்களை பொறுத்தளவுல இன்னைக்கு யார் வந்தாலும் நாங்க வாதிட தயாரா இருக்கிறோம். எங்க கோரிக்கையில் 100க்கு 100 நியாயம் இருக்கு. அப்படியே நியாயம் இல்லை என நிரூபித்தால் எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோம். எங்கள் தோல்வி தவறை ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது நாங்கள் சான்றோர் ஆவோம். அதான் வள்ளுவர் பதிவு பண்றார். சால்விற்கு கட்டளை யாதனையில் தோல்வி துளையலார் கண்ணும் கொள்ளல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில் கள்ளேகத்தினுடைய வரலாற்றுல தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. ஆக எங்களை பொறுத்தளவில் நாங்கள் எப்போதும் வாதத்துக்கு தயாராக இருக்கின்றோம். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் போராடிவிட்டோம். கள் தடைக்கு அவங்க சொன்ன காரணம் 1/1/1987 கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். அவர் ஒரு கள் ஆதரவாளர். அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் என்ற நூலில் பதிவு செய்கின்ற பொழுது, நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன், மருத்துவர் ஆலோசனைப்படி கள்ளை பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்ணியிருக்கார். கடைசி காலத்தில் எப்படி இருந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும். சில நேரங்களில் நினைவாற்றல் இருக்காது. அந்த நேரத்தில் யாரோ அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க, ஊட்டிக்கிட்டாங்க. ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் எல்லாம் ஆளுமையோடு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் செய்திருக்கலாம்னு நாங்கள் ஐயப்படுறோம். ஆக எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருந்தா அது நடந்திருக்காது. அப்போ தடைக்கு தகவல் உரிமை சட்டப்படி காரணம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. இது தடைக்கு காரணம். இந்த காரணம் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட காரணம். நாங்க உச்சநீதிமன்றம் வரல போனோம். உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஆக எங்களை பொறுத்தளவில் உச்சநீதிமன்றத்திற்கும் கள் புரிதல் பற்றிய, கள் தடை பற்றிய புரிதல் இல்லை. நான் கேட்கிறோம், வாட் இஸ் பாலிசி மேட்டர்? வி வாண்ட் இன்டர்பிரேஷன் ஃபார் பாலிசி மேட்டர். கொள்கை முடிவுன்னு என்ன? வெட்டொன்னு துண்டு 2, வெட்டொன்னு துண்டு 2, கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர். மதுவா மதுவிலக்கா, மதுவா மதுவிலக்கா, மதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க. அரசாங்கமே கடை போட்டு விற்கிறீங்க டாஸ்மாக் மதுக்களை, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களை. இறக்குமதி மதுக்களும் தாராளமா ஏராளமா சந்தைப்படுத்தப்படுது. கல்லுக்கு ஏன் தடை? கல்லுல கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தானே எப்படி கொள்கை முடிவாகும்? உலகத்துல 108 நாடுகள்ல பனை தென்னை மரங்கள் இருக்கின்றன. எந்த நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை. ஏன் அந்த அரசுகள்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே மட்டும் கட்டுப்படுத்த முடியலைன்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவிர. அந்த மாநிலங்கள்ல கலப்படத்தை கட்டுப்படுத்துறாங்கல்ல,
தமிழ்நாட்டில் மட்டும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் தி இன்எஃபிஷியன்சி ஆஃப் தி கவர்மெண்ட். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க என்று தமிழ்நாடு அரசை பார்த்து நீதியரசர்கள் கேட்டிருந்தால் அன்றே நியாயம் பிறந்திருக்கும். ஆக உச்ச நீதிமன்றத்துக்கும் கல்தடை பற்றிய புரிதல் இல்லை. இது யாரு வந்தாலும் சரி, நாங்க வாதிட தயார். அப்படியே அவங்க வாதத்தில் வெற்றி பெற்றால் நாங்கள் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு நாங்கள் சான்றோன் ஆவோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ரெண்டாவது இதை பொறுத்தளவுல யாரு வந்தாலும் நாங்க வாதத்துக்கு தயாரா இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இவற்றையெல்லாம் உணர்ந்து விரைவில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரு கால் அவர்களும் இந்த அரசும் முந்தைய அரசுகளைப் போலவே கல் தடையை தொடர்ந்து வைத்திருந்தால், எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் இணைந்து வெற்றியை பெற்று தந்தார்களோ அதை போல இதிலும் நாங்கள் விரைவில் வெற்றி பெறுவோம். அந்த அளவுக்கு இந்த அரசு எங்களை தள்ளிவிடாது என நாங்கள் நம்புகின்றோம். தேரான் தெளிவும் தெளிந்தான்கன் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். நடப்பு ஆண்டில் 2026 ஜூன் மாதம் 12ஆம் தேதி அட்டவணைப்படி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். திறப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இன்று இல்லை. இன்று தேதி 9. வாய்ப்பு இன்று இல்லை. மேட்டூர் அணையில் 41 TMC நீர் மட்டுமே இருக்கின்றது. இதை வைத்து குறுவை சாகுபடிக்கு திறக்க முடியாது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு முந்தைய ஆண்டு மேட்டூர் அணை 3 முறை முழு கொள்ளளவை எட்டியது. 63 TMC கடலுக்கு சென்றது. குறுவை சாகுபடி சாத்தியம் ஆகவில்லை. இதற்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் அன்றைய அரசுகள், திமுக அதிமுக அரசுகள் இந்த வழக்கை நடத்தியது. இலக்கு இல்லாமல் வழக்கை நடத்தி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள் என்பதுதான் நாங்கள் அந்த அரசுகள் மீது வைக்கும் குற்றச்சாட்டு. இலக்கு இல்லாமல் வழக்கை நடத்தி இருக்கின்றார்கள். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு குறுவை சாகுபடி சாத்தியமாக இருக்கும். தினந்தோறும் நீர் பங்கீடு. எக்காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் ஒரு சொட்டு கூட தேக்கக்கூடாது. அது மேட்டூர் அணையில் மட்டுமே சேமிக்கப்பட வேண்டும். தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி 2018 பிப்ரவரி 16 அந்த தீர்ப்பு தான் கெசட்ல வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பின்படி அந்த விகிதாச்சாரம் என்னென்ன? கர்நாடகாவுக்கு 284.75 TMC, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 TMC, கேரளாவுக்கு 21 TMC. இந்த விகிதாச்சாரப்படி கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு இரு மாநில மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்க வேண்டும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா, இல்லை தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய நீரை அவர்களுடைய அணையில் தேக்கி வைத்து மாதாந்திர அடிப்படையில் திறக்க வேண்டும் என அவர்களுடைய கையில் போட்டையும் சாவியையும் கொடுக்கின்றார்கள்? சரி, கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த தீர்ப்பின்படி தண்ணி திறந்தாங்களா? 2007 இறுதி தீர்ப்பு. இறுதி தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க? அப்ப இறுதி தீர்ப்புல 192 TMC. அது என்ன சொல்லியிருக்காங்க? ஜூன் மாதம் 10 TMC, ஜூலை 34 TMC, ஆகஸ்ட் 50 TMC, செப்டம்பர் 40, அக்டோபர் 24, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5, மொத்தம் 192 TMCயை எல்லையில பில்குண்டுல கொடுக்கணும்னு இறுதி தீர்ப்பு. அதுல 17.25 TMCயை அந்த மேன்முறையீடுகள் மீது குறைச்சிட்டாங்க. ஆக
இந்த விகிதாச்சாரப்படி இந்த இந்த மாதாந்திர அட்டவணைப்படி தண்ணி திறந்தாங்களா? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகள்ல தீர்ப்பை மதித்து திறந்தாங்களா? 1990 காவிரி நடுவர் மன்றம், 91 இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி மதிச்சு திறந்தாங்களா? திறக்கல. 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு, அதன்படி திறந்தாங்களா? திறக்கல. அப்புறம் 2018 பிப்ரவரி 16 உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதன்படி திறந்தாங்களா? இல்ல. காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு இவை பிறப்பித்த உத்தரவுகளை மதிச்சு நடந்தாங்களா? இல்லை. எப்ப திறந்தாங்க? கர்நாடகா தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரி எச்சரிக்கும். இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி உபரி நீரைத்தான் திறந்திருக்கின்றார்களே வழிய இந்த 35 ஆண்டுகள்ல தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. இதுக்கு என்ன தீர்வு? சரி, தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் மேகதாட்டுவில் அணை கட்டும் என்ன கர்நாடகாவுக்கு வந்திருக்குமா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. எதற்காக? கீழ்ப்பகுதியில் 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை 9,000 கோடி செலவில் கட்டணும். பெங்களூருக்கு 4.25 டிஎம்சி, 4.25 டிஎம்சிக்கு இத்த பெரிய அணை கட்டணுமா? அவங்களுக்கு தேவை மின்சார தேவை தான். இதுல இருந்து பாசனவால ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. ஆக ஏற்கனவே உபரிநீரை தான் திறந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு எப்ப மின்சார தேவையோ அப்பதான் திறப்பாங்க. இதனால தமிழ்நாட்டினுடைய பாசன வெகுவா பாதிக்கப்படும். ஆக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை எல்லாம் வெகுவா பாதிக்கப்படும். சென்னை குடிநீர் வரல இந்த பாதிப்பு இருக்கும். ஆக இந்த எண்ணெய் ஏன் வந்தது? மேகதாட்டில் அணை கட்டும் எண்ணம் தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு. இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கக்கூடாது. அது மேட்டூர் அணையில் மட்டுமே தேக்கப்பட வேண்டும். இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். இதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஜூன் மாதம் 12 திறக்கணும், திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே இந்த மாத இறுதிக்குள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும். எங்கள் மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளை அழைக்கணும், ஆலோசனை கேட்கணும். இதுக்கு என்ன தீர்வுனா, எங்களுடைய தீர்வு, நான் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான். இதற்காக ஒரு ஒரு மறுசீராய்வு மனுவை நடுவர் மன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். அதுதான் தீர்வு. 2013 இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியாது, இது ஒரு ஏட்டுச் சுரைக்காய், காணல் நீர் மாயமான்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனுவை எங்கள் சங்கத்தின் சார்பாக நான் தாக்கல் செய்தேன். அப்போது நீதிமன்றம் கூறியது, ஒரு சங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் உங்களுடைய அரசாங்கத்திடம் முறையிட்டுக் கொள்ளுங்கள், அரசாங்கம் தான் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என சொல்லி மனுவை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. ஆக அரசுகிட்ட சொல்லி பார்த்தோம், அரசியல் கட்சி தலைவர்கிட்ட சொல்லி பார்த்தோம், யாரு காதுகள்ல வாங்கிக்கல. அவங்களுக்கு காது இருக்கு நம்ம தெரியல. இதுதான் நிலைமை. அதனால இப்ப பாத்தீங்கன்னா பருவமழை குறையும் ஆண்டுகளே தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? இதுக்கு என்ன தீர்வு? எங்கே தீர்வு? சரி, தீர்ப்பை மதிச்சு கர்நாடகா மாதாந்திர அடிப்படையில் தண்ணி திறந்துடுறாங்க. தீர்ப்பு மதிச்சு திறந்துடுறாங்க. தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையை கொடுத்துட்றாங்க. அப்படி தீர்ப்பை மதித்து கொடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய தேவையை அறிந்து, குடிநீர் தேவை, அடுத்து பாசன தேவை, இவற்றின் அடிப்படையில் தண்ணி திறந்துடுறாங்க. அப்படின்னா இந்த கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கும் இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த அணை எதுக்கு? இந்த கேள்விக்கு என்ன பதில், எங்கே பதில்? அதனால இந்த காவிரி தீர்ப்புங்கிறது ஒரு ஏட்டுச்சுரைக்காய், காணல் நீர் மாயமான், ஒரு இலக்கு இல்லாம வழக்க நடத்தி ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்டூர்ல தண்ணி எப்படி இருக்கு? 41 டிஎம்சி இருக்கு, பச்சை நிறத்துல இருக்கு. அப்படியே கிட்ட போனா நாற்றம், துர்நாற்றம் அடிக்குது. அதைத்தான் குடிநீரா கொடுத்துட்டு இருக்காங்க, 1000 கனஅடி வீதம்.
அந்த மாசுபட்ட நீரை தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். இதனால பலதரப்பட்ட நோய்களுக்கு நாம் ஆளாக வேண்டியது இருக்குது. மருத்துவமனை, மருந்து கடைகள் எண்ணிக்கை பெருகுது. வாயில படுத்து நோயில் சாகக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு காரணம். இந்த தீர்ப்புல பார்த்தீங்கன்னா 2007 இறுதி தீர்ப்புல 192 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சி. அந்த மேன்முறையீடுகள் என்ன கேட்டாங்கன்னா 4 மாநிலங்களும் இந்த 2007 இறுதி தீர்ப்பை ஏத்துக்காம எங்களுக்கு கூடுதல் தண்ணி வேணும், கூடுதல் தண்ணி வேணும், கூடுதல் தண்ணி வேணும்னு கேட்டாங்க. இந்த தீர்ப்புல இருக்கக்கூடிய தவறையெல்லாம் அவங்க போடிட்டு காட்டல. கூடுதல் தண்ணி வேணும், கூடுதல் தண்ணி வேணும்னு கேட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருந்த 192 டிஎம்சியில 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டாங்க. 270 டிஎம்சி 284.25 டிஎம்சியா மாறுச்சு. தமிழ்நாட்டில் 192 டிஎம்சி 177 டிஎம்சியா குறைஞ்சிருச்சு. இந்த 14.25 டிஎம்சி விவசாயத்துக்கு ஒதுக்கி இருந்த நேரம் விவசாயத்துக்கு ஒதுக்கி இருந்தா பரவாயில்ல, என்ன பண்ணிட்டாங்க, கர்நாடகா தொழிலுக்கு 10 டிஎம்சி, பெங்களூருக்கு 4.25 டிஎம்சி. அந்த தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர், பெங்களூர்லேருந்து வரக்கூடிய சாக்கடை நீர் மேலும் காவிரி மாசுபடுத்துமே. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நாத்தத்துக்கு ஒரு காரணம். ஒரு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த துர்நாற்றத்திற்கும் பச்சை நிறமாக மாறி இருப்பதற்கும் இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். ரெண்டாவது என்னன்னா, தீர்ப்புல 14.25 டிஎம்சி எடுத்து கொடுத்துட்டு அந்த நீதி அரசர்கள் ஒரு சமாதானம் சொன்னாங்க. இந்த இழப்பை தமிழகம் ஈடு செய்வதற்காக டெல்டா மாவட்டங்கள்ல நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே கடற்கரை ஓரத்துல நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்ததனுடைய விளைவு கடல் நீர் உள்ள வந்துட்டுது. அதனால விளைநிலம் பூரா பாழா போயிட்டுது பல இடங்கள்ல. இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு சொந்தமா, விவசாயிகளுக்கு சொந்தமா, மக்களுக்கு சொந்தமா, பறவைகளுக்கு சொந்தமா, விலங்குகளுக்கு சொந்தமா? இல்லவே இல்லை. நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மழை நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், ஓடை நீர், ஏரி, குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்கள், ஊரணிகளில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் தேக்க நீரைத்தான் இவைகள்லாம் பருவிக்கணும், எடுத்துக்கணும், பயன்படுத்திக்கணும். நிலத்துக்கு கீழே போயிட்டா அது இந்த உயிரினங்களுக்கு தேவையான உயிர்காற்றையும் உணவையும் விளைவித்து கொடுக்கக்கூடிய தாவரங்களுக்கு சொந்தம். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதோ மழை. இதுல துப்பாக்கியும் இல்லை, தோட்டாவும் இல்லை, வன்முறையும் இல்லை, நீர் பங்கீட்டை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. நிலத்தடி நீரை எடுக்கக்கூடாது என பல நாடுகள்ல சட்டம் இருக்கு. இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு. அந்த நாட்டுக்கு நான் 90ல இருக்க 96ல இருக்க இருமுறை போனேன். அந்த நாட்டில் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம், இட் இஸ் an offense liable to be prosecuted. நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கணும், கீழே இருக்கிறத எடுக்கக்கூடாது. மேலும் அவங்க கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா நிலத்தடி நீரை எடுக்கிறது இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையில சரிபாதி குறைவா தான் பொழியுது. நிலத்தடி நீரை எடுத்தா என்ன நடக்கும்? ஆழ்வாய் கிணறு வந்துட்டுது, விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் வந்துடுச்சு. 1000 அடி போட்டு உறிஞ்சி எடுத்தா இப்போது இருக்கக்கூடிய இந்த தலைமுறை பிழைத்துக் கொள்ளும். இந்த தாவரங்கள் தங்களுடைய வேர்களை 1000 அடி கீழே கொண்டு போகுமா, இல்ல பாறையை ஓட்ட போட்டுக்கிட்டு போகுமா? இவைகள்லாம் மெல்ல 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 பட்டு போகும். நாடு வறட்சியினுடைய கோர பிடியில் சிக்கும், கோர தாண்டவம். அடுத்து வரும் தலைமுறை அடியெடுத்து வைப்பது பாலைவனம். இதையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். மொத்தத்தில் இயற்கை வகுத்திருக்கும் நீர் பங்கீட்டை இந்த வழக்கு நடத்தியவர்கள் கண்டுகொள்ளவில்லை. பல நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறையை தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய முன்னோர்கள் எச்சரிக்கையினை காதுகளில் வாங்கிக் கொள்ளவில்லை. கடத்தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையார் பொடிச்சிருக்காங்க. இதுதான் காவிரி தீர்ப்பு. இதனுடைய வெளிப்பாடு நம்ம பல ஆண்டுகளா நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கடைமடை உரிமை இழந்துகிட்டு இருக்கிறோம். காவிரியில உரிமையை நாம் இழந்துகிட்டு இருக்கிறோம். இதை பற்றி இந்த நடந்து முடிந்த தேர்தலில் ஒரு கட்சி கூட வாய் திறக்கல. தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை பத்தி குறிப்பிடல. ஆக இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவே முடியாது. நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்றவங்க யாராச்சும் இருந்தா வர சொல்லுங்க, வாரத்துக்கு பார்ப்போம். யாராச்சும் இருந்தா வர சொல்லுங்க. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவே முடியாதுங்கிறது எங்களுடைய வாதம். நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்றவங்க வரச்சுங்க வாங்க. முடியவே முடியாது. ஆகவே காவிரி தீர்ப்பு ஒரு ஏட்டுச் சுரைக்காய் காணல் நீர். இதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும்.
இப்ப அனைத்து கட்சி கூட்டம் இதுக்கு முன்னாடி நிறைய கூட்டினாங்க. அதுல என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லை. ஒரு பெருசு ஒரு முந்திரி கேக்கு, ஒரு முருங்கீரை வடை, ரெண்டையும் தின்னாவே வயிறு நிரம்பிடு. ஒரு குளிர்பானத்தை குடிச்சு போட்டு இப்படி துண்டில் வாயை தொடச்சிக்கிட்டு ஓ நானும் போனேன்னு சொல்ல வேண்டியதுதான். இதுதான் நடந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால இந்த அரசு, புதிதாக அமைந்திருக்கும் அரசு, உண்மை நிலையை உணர்ந்து, கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து, அவற்றை சுட்டி காட்டாமல் அதற்கு என்ன தீர்வு என்பதை கண்டறிந்து தமிழ்நாட்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். இதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. வாய்ப்புக்கு நன்றி.